இது என்ன இது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது கேமரா சார். எதுக்கு? இது ஃபுட் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தே கிளம்பி அப்படியே ஆன் பண்ணி விட்டோன்னே ஆர்டர் போட்டானுங்க. பக்கத்துலேயே தான் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டு. ஓகே, இனிய நாள் வந்து நல்ல ஜாலியாக இருக்கணும்னு வேண்டிப்போம். மம்மி, கிரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். காய் சத்தியமாக டேய் அடப்பா இல்லை உங்களை இப்போ தாண்டா ஸ்டார்டிங்கில் தாண்டா புகழ்ந்த இந்த ஸ்விக்கியை. கிட்டத்தட்ட சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மணி நேரம் கழிச்சிங்க. 11 to 12 எப்பயுமே ஒரு ஆர்டர் தான் போடுறானுங்க. அதுக்கு அடுத்தது தான் ஆர்டரே நமக்கு கொடுக்குறானுங்க. கடுப்பாக இருக்குது. இவனுங்களை திட்டவும் முடியல, திட்டாமல் இருக்கவும் முடியல. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு விஷயம், என்னோடய கோப்ரோ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னோடய கோப்ரோ டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. நான் என்ன கோப்ரோனா கோப்ரோ Hero 9 தான் நான் யூஸ் பண்ணுறேன். Hero 9 வந்து எப்படி ப்ரோ புதுசாக ப்ரோ எவ்வளோ ரேட்லாம் கேட்டிங்கன்னா, புதுசுலாம் இல்லைங்க, செகண்ட் ஹேண்டில் தான் வேணாம். செகண்ட் ஹேண்ட்லாம் ஆனால் புது கோப்ரோ தான். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டோம். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000ங்க. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 இது. ஆனால் நம்ம வாங்கினது அதான். கிட்டத்தட்ட ஒரு 1 month யூஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. நானும் இதுக்கே வந்து வெறும் கோப்ரோ வச்சு மட்டும்தான், இதோ இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிள் வந்து உள்ள மைக்கில் நம்மளோட கோப்ரோ கிளிப் இருக்குல்ல, அதில் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து இதே கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். அடிக்கடி இந்த மைக் வேறு ஒர்க் ஆகாமல் போயிடும். வெறுப்பாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்னா நாட் ஒர்க்கிங். 280 வந்துச்சு. இவ்வளோ பெட்டர் கீழே போயிடுச்சு. நான் எப்படி கொடுக்குறது? இவ்வளோ பெட்டர் இல்லை, எவ்வளோ பெட்டர் கீழே போயிடுச்சு. ஓகே. ஒவ்வொரு ஃப்ளோரும் இப்போ கேஷ் எவ்வளோ கொடுக்குறது இருக்கு? ஓகே, 10 rupees. இப்போ இதை நான் கொடுக்கலன்னா உன் சேலரிலேருந்து எடுத்துப்பாங்களா? சரி, ஓகே, 280 எடுத்துக்கோ. இது ஆட்டோமேட்டிக்கலாக இருந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சுன்னா வெளியே கிளிப் எடுக்கும்ல. அவன் பார்க்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கு கிளிப்பு தான். அதுவே நான் டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுவே எடுத்துக்கும். ஆனால் இது என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ்வளோ பெட்ரோல் கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட கண்டிப்பாக வந்து ஒரு 20 ரூபாய்க்கு மேலே தான் பெட்ரோல் கண்டிப்பாக கீழே போயிருக்கோம். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவன்கிட்ட, இது எப்படி உன் சேலரிலேருந்து எடுத்துப்பாங்க? அப்புறம் எதுக்கு? அவனே பாவம் வெளியூர்லேருந்து வந்து இது பண்ணுறான். இதுங்க பார்த்துக்கலாம். $227 நண்பர்களே, இது உள்ளே கூட நிற்கக்கூடாதுன்றானுங்க. நம்ம என்ன இந்த ஆர்டர் பிக் பண்ண உள்ளே நம்ம ப்ரோ வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே நிற்காதீங்க அப்படின்றானுங்க. அடே ஏன்டா இன்னும் திருந்தவே மாட்டானுங்க இவனுங்களாம். இன்னமும் என்ன சொல்கிறது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாதவனுங்களாம் இருப்பானுங்களா, அந்தமாரி தான். இப்போ நம்ம உள்ளே கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம உட்காரத்துல இவங்களுக்கு என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள்? போங்களா நீங்களும் உங்கள் புத்தியும். நம்ம வந்து இப்போ ஸ்விக்கியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? சைடில் வந்து நான் ஷோ பண்ணுற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விக்கி வந்து 2 இது இருக்குது, 2 விதமாக ஓட்டலாம். பார்ட் டைம் ஒன்று, ஃபுல் டைம் ஒன்று. பார்ட் டைம்னால் நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்கிற டைமில் நம்ம ஓட்டணும் கரெக்டாக. ஆஃப் டே அந்தமாரி தான், நைட் ஷிஃப்ட்டு அந்தமாரி ஷிஃப்ட்டு கணக்கில், மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு. ஆனால் நான் அந்த ஷிஃப்ட்டு ஓட்டினதில்லை. நான் ஓட்டினது ஃபுல்லாகவே ஃபுல் டைம் தான். கரெக்டாக 11 மணிக்கு லாகின் பண்ணோம். 11 மணிக்கு லாகின் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும் இதில் இருக்கணும் நம்ம லாகின்ல.
அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். இன்சென்டிவ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சைடில் தெரியுதா கீழே இத்தனை ஆர்டர் முடித்தா 21 ஆர்டர் முடித்தா 410 ரூபா காமிக்குதா, அதேமாரி தான். அத்தனை ஆர்டர் நம்ம முடித்தோன்னா நமக்கு அந்த இன்சென்டிவ் 3 இன்சென்டிவ் முடித்தோன்னா நமக்கு 660 ரூபா. இப்படி தான் நம்ம ஓட்டணும். அடுத்து வந்து அதில் எப்படி இருக்கும்னா பீக் ஹவர்னு இருக்கும். பீக் ஹவர்னால் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பீக் ஹவர், அடுத்தது 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் ஹவர். அந்த பீக் ஹவர் ஃபுல் டைம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். நீங்கள் நடுவிலே ஆஃப் பண்ணிட்டுலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்காது. நீங்கள் ஃபுல் டே வந்து நீங்கள் ஓட்டின மணி மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க, வேறு எந்த மணியும் தரமாட்டானுங்க. அது மோஸ்ட்லி உங்களுக்கே ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். எதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் தரேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 11 to 11 இருந்தால் போதுமா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. 11 மணிக்கு மேலே நமக்கு நைட்டு 11 மணிக்கு மேலே இருக்கிற சுச்சுவேஷன் வரும். அதுக்கு ஒரு தனி ஷிஃப்ட் இருக்குது. அந்த ஷிஃப்ட்டு நீங்கள் புக் பண்ணணும். முதல்ல ஷிஃப்ட்டு புக் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்ட முடியும். இப்போ 11 மணிக்கு லாகின் பண்ண போகிறோன்னா 11 மணிக்கு நீங்கள் ஷிஃப்ட்டு புக் பண்ணணும். ஷிஃப்ட்டு எப்பயுமே புக் பண்ணி தான் நீங்கள் ஓட்டுற மாரி இருக்கும். எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணலாம், அதுதான் வேணுமே, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏர்னிங்ஸ் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாரி தான் இருக்குமே அந்த ஏர்னிங்ஸு. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுறேன்னா, நான் போட்டி இருக்கிறத காமிக்கிறேன், வேணா உங்களுக்கு சைடில் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2000, சண்டே ஆனால் கண்டிப்பாக 2500 ஓட்டலாம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக 2500 அதுமாரி ஓட்டிக்கலாம். ஓரளவுக்கு ஜாலியாக தாங்க இருக்கும் வண்டி ஓட்டுறதுனா. ஏன்னா பசங்களை மோஸ்ட்லி நம்ம வண்டி ஓட்டுறது பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களாம் ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டே அப்படியே பண்ணலாம். இப்போ நான் பண்ணல, நான் மட்டும் தனியாக பேசின்னு வண்டி ஓட்டுறேன். நிறைய பேர் என்ன ரோட்டில் பார்த்துன்னு இல்லையா, அந்தமாரி தான். விளாக் எடுக்கலைன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணி ஜாலியாக நீங்கள் பேசிட்டு கூட ஓட்டலாம். ஓகே, அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். நார்மல் டேஸில் எவ்வளோ வரும்னா 1700, 1800 மேலே நீங்கள் ஓட்டலாம். கண்டிப்பாக 1800லாம் ஓட்டலாம் ஈஸியாக. அதேமாரி ஆர்டர்ஸ் வந்து டக்குலாம் நமக்கு போட மாட்டாங்க, நிறுத்தி தான் போடுவாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் நடுவில் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் ஓட்ட தெரியுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறது இப்படி இருக்கும், பட் ஓட்ட இப்படி தான். தயவுசெய்து அதுக்காக நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஓட்டுறதுக்காக வரேன். இது ஜஸ்ட்டு ஒரு இது தான், ஓகேவா? நமக்கு ஒர்க்கு இல்லாதப்போ ஒரு சும்மா கொஞ்சம் நாளைக்கு அந்தமாரி கண்டிப்பாக ஓட்டுங்க. இதுவே பேஷனாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து நமக்கு பர்மனெண்ட் கிடையாது. சும்மா சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மேரேஜ்னால் மாப்பிள்ளை என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஸ்விக்கி ஓட்டுறாருன்னு சொல்ல முடியுமா? இதை உங்களுக்கு நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்களா, அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இதை ஓட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அட பாவத்து இதே இருக்குது, இப்படியே வர சொன்னால் வந்துருப்போம், போய் சுற்றிடுவான்ற. எது ப்ரோ பக்கத்துலேயே இருக்கு ப்ரோ டவர் 4, எங்கேயோ போயிட்டு வான்றா. அப்படி வரணுமா? வெளியே போய் வரவா? ஒருத்தவனா அப்படி வான்றான், ஒருத்தன் இப்போ இதுக்கு எங்கே வழி இதுக்கு? தேவையில்லாமல் அந்த வார்த்தையை அவன் வாயில் வர வைக்கிறானுங்க. ஏடா எனக்குன்னே வருவீங்களாடா? நல்ல காசை வாங்கி நம்ம உட்காந்துக்கிறானுங்க. எப்படி போகணும் எப்படி வரணும்னு சொல்லி தர மாட்டுறானுங்க. மட்டும் லிஃப்டே இல்லை. டேய் எதா சொல்கிற போகிறேன்டா. டேய் அட்டங்குச்சால் இருக்கா, லிஃப்டே இல்லை. எப்படா பார்த்து நான் 11வது மாடி வரைக்கும் அது வெளியே இருந்தடா. லிஃப்ட் இல்லையா? லிஃப்டா? வா வெளியே இருந்த பையன். பாக்ஸா? வா வா ஒருத்தன் வா, நீ என்னன்னு பார்ப்போம்.
உட்காந்து ஆடுறாரு இங்கே கீழே உட்காந்துங்க. ஏய் இவனுங்க பண்ணுற டார்ச்சரில் பையா கம் 11th ஃப்ளோர் போனேன். எப்படி போகிறது? என்ன டவர் போகிறீங்க? லெவல் என்ன டவர் போகிறீங்க? டவர் 4. இது இல்லையா அந்த பைக்? அப்புறம் எதாவது சொல்லிட்டு அவன் எப்படி இப்போ உள்ளே போகணுன்றான். ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன சத்தியமா டேய் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உண்மையான பூமிக்கு தானே தெரியுது. எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க பிளாஸ்டிக் தான். ஆனால் இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் பூ, இதெல்லாம் ஒரிஜினல் பூ தாங்க. ஏங்க அதில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதே எனக்கா? உனக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ரைஸ் இன்னொன்று வேறு லெவலுங்க. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:15 ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு ஹோட்டலில் ஜூஸ் கொடுக்குறாங்க நமக்கு. இதை நம்ம யாருக்கா கொடுத்துடலாமா? இதை எடுத்துகிட்டு போய் நம்ம யாருக்கா கொடுக்கலாம். இது நான் சொன்னல இப்போ அந்த ரோட்டில் இருக்கேன் அண்ணங்க இருந்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்கலாம். யாருமே காணோம். அந்த ஜூஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்காங்க இருங்க. வயசானவங்களுக்காக கொடுக்கலாம். ரொம்ப இவங்களுக்கு கொடுக்கலாம். அக்கா இந்தங்க ஜூஸ் எனக்கு அந்த ஹோட்டலில் கொடுத்தாங்க. ஓகேக்கா. இனி ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஓங்கரை தான் இருக்கு. ஜெயிச்சிருவேல்ல சாமி. அப்பா சாமியா கூடவே இருக்காரு. ஊரே உனக்காக வேண்டுற சாமி. ஜெயிச்சிருடா.